வணக்கம். நாங்கள் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பிலிருந்து பேசுகிறோம். முதல்ல நம்மளுடைய தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக அப்படின்னா, நாங்கள் கேட்குற இடத்துல இருந்த நாங்கள் இப்போ கொடுக்குற இடத்துக்கு எங்களை மாற்றிருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர். அது எதற்காகனா, அனைத்து பொது தேர்தலிலும் மாற்றுத்திறனாளிகள் போட்டியிட்டு அவங்க எலெக்ஷனில் நிற்காமல் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வை கொடுத்து அவங்க அந்த பதவியில் அமரலாம்ன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நாங்கள் பீச்சுக்கு போயிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பீச்சை வெளியிலிருந்து தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் அந்த தண்ணியை தொட்டு கூட பார்த்ததில்லை. ஆனால் இன்றைக்கி சென்னையில் 2 இடங்களில் சாயுதளம் அமைத்து அந்த தண்ணி கிட்டவே போயிட்டு நாங்கள் குளிக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழக முதலமைச்சர். அதுக்கு மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சில கோரிக்கைகள் இருக்குது. அதில் முதலாவது கோரிக்கை என்னவென்றால், ஆந்திராவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7,000 ரூபாய் உதவித்தொகை தராங்க. அதேமாதிரி தமிழகத்திலையும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு பர்சன்டேஜ் வாரியாக அந்த உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கணும். குறிப்பாக கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7,000 ரூபாய்க்கு மேற்பட்ட உதவித்தொகைகள் கொடுத்தா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர்கள் அவங்களை சார்ந்து இருக்கிறாங்க. அதனால் அவங்க வேலைக்கும் போக முடியல. இந்த விஷயத்தை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக செய்வார். இவ்வளோ விஷயங்கள் செஞ்சவர், இதுவும் கண்டிப்பாக செய்வார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் 3 மாதத்துக்கு ஒரு முறை கமிட்டி மீட்டிங் நடக்கும். அதில் அனைத்து அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் உட்காந்து மாற்றுத்திறனாளி பிரதிநிதிகளை அழைத்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க, குறைகளை பேசுவாங்க. அப்போ அநேக குறைகள் தீர்க்கப்படும். அது இதுவரைக்கும் நடக்கலை. அது உடனடியாக நடத்தும்படி செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவது 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை நம்பி தான் சில மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அது முழு ஊதியம் கொடுக்குறாங்க. அது தொடர்ந்து கொடுக்கணும், பிரேக் கொடுக்காம தொடர்ந்து கொடுக்கணும். எல்லா மாற்றுத்திறனாளிகள் பயனடையணும், தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றத நாங்கள் 3வது கோரிக்கையாக வைக்கிறோம். 4வது கோரிக்கைகள் என்னென்றால், அனைத்து பொது இடங்களிலும், திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பொது இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர சாய்தளமும் கழிவறை வசதியை செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மாற்றுத்திறனாளிகள் இது வரைக்கும் கோயிலையோ சினிமாலேயோ போய் நாங்கள் சினிமா தேட்டரே பார்த்தது கிடையாது. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலியை நாங்கள் கூப்பிட்டு போக முடியும். ஏன்னா வீல் சேர் வச்சு மாடி மேலே தூக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருக்குது. அதில் சீக்கிரம், ஏன்னா சட்டம் என்ன சொல்கிறேன், எல்லா பொது இடங்களும் சாய்தளம் அமைச்சு தரணும், மாற்றுத்திறனாளி எளிதில் போகணும்னு. குறிப்பாக திருவள்ளூரில் நிறைய பொது இடங்கள் இருக்குது. அதில் மாற்றுத்திறனாளிகள் ஏதுவான சாய்தளமும் லிஃப்ட் வசதி பண்ணி கொடுக்கும்படி இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் இது வரைக்கும் நாங்கள் கோயில் கருவறையிலையோ இல்லை கோயில்களுக்கோ நாங்கள் போனது கிடையாது. ஃபேமிலியாக போக முடியல. ஏன்னா அங்கே வீல் சேரும் சாய்தள வசதி இல்லை. இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக நாங்கள் சினிமா தேட்டருக்கு போனதே இல்லை. எங்களுக்கு திருமணம் ஆனால் கூட ஃபேமிலியோடு நிறைய பேர் போக சொல்லி எங்களுடைய மனைவிகள்லாம் ஒரு ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. ஏன் போக முடியல? அங்கே மாடி மேலே இருக்குது, லிஃப்ட் வசதி கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது கண்டிப்பாக தமிழக முதல்வர் இதை கவனத்தில் கொண்டு எங்களை கோயிலுக்கும் சினிமா திரையரங்குகளையும் நாங்களும் எல்லோரும் போல ஒற்றுமையாக போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தருவார் என்று இந்த செய்தியின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். லிவிங்ஸ்டன். நான் வசந்தம் மாற்றுத்திறனாளி மாவட்ட கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கேன். எங்களுடைய பிரதிநிதிகள் எல்லாரும்